வணக்கம். இது தாராஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் வந்து ப்ரான் சேமியா. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் சேமியா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 5 பல் பூண்டு, 4 பீன்ஸு, ஒரு சின்ன கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு 1/4 கப் எறா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம், 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போது இடித்து வச்ச 5 பல் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நீளமாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது கட் பண்ணி வச்ச பீன்ஸு, கேரட் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கழுவி வச்ச எறாவை ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். எறாவையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அந்த கப்பில் 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம்.
இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் ஏன் சேர்க்குறோம்னா, தண்ணி அதிகமானாலும் சேமியா வந்து உடையாமல் வரும், நல்லா வெந்து. அதனால தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்ச 1 கப் சேமியாவை சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம் சேமியா வேகிறதுக்காக. முக்கால் பதத்துக்கு சேமியா வெந்துடுச்சு. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு அரிஞ்சு வச்ச கொத்தமல்லியை சேர்த்து ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு, சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நிறுத்திட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சேமியாவை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு நல்ல ஆப்டான டிஷ்ஷு. ஆனியன் ரைத்தா தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.